அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சர்வகுருப்பியோ நமக. இன்று மார்கழியின் 21வது நாள். கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர், சோதை மணிமாடன் தோன்றுமோர், நீதியா நல்ல பக்தர் வாழுமோர், நான்மறைகள் ஓதுமோர், ஸ்ரீ வில்லிபுத்தூர் வேதக்கோனூர், பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் அம்பு. இன்றைய பாசுரத்தில் வள்ளல் என்ற வார்த்தையின் பெருமை சொல்லப்படுகிறது. இன்றைய பாசுரம், ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியம் வள்ளல் பெரும் பசுக்கள், ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துழலாய், மாற்றார் உனக்கு வழி தொலைந்து வந்து உன் வாசற்கண், ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே, போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். அதாவது பெரிய வள்ளத்தன்மை உள்ள நந்தகோபாலனுடைய மகனே எழுந்திருன்னு கண்ணனை எழுப்புகிறார்கள். வள்ளல் தன்மை எப்படி சொல்லப்படுகிறதுனா, கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சில அரசர்களெல்லாம் சொல்லப்பட்டு சிறப்பிக்கப்படுகிறார்கள். அவர்கள் எழுவரும் கொடை என்னும் சிறப்பால் வள்ளல் என புகழப்படுகிறார்கள். திருப்பாவையும் இந்த வள்ளலை போற்றுகிறது. ஆனால் மனிதனுடைய வள்ளல் அல்ல. 3வது பாசுரத்தில் வள்ளல் பெரும் பசுக்கள் என்றும், இன்றைய பாசுரத்தில் மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்றும் சிறப்பித்து பசுக்கள் பால் கொடுக்கும் வள்ளல் தன்மையானது போற்றப்படுகிறது. அதாவது வள்ளல் பெருமக்கள் ஒரு காலத்திலும் கொடுப்பதில் இருந்து பின்வாங்க மாட்டார்களாம். அவர்களிடம் இல்லாத காலத்திலும் தன்னால் முடிந்ததை வழங்குவார்கள். அதைத்தான் வறுமையில் செம்மை என்று புகழப்படுகிறார்கள். அவ்வாறு இந்த பசுவானது பால் பாத்திரத்தை வைத்தாலே போதுமா, கறக்கவே வேண்டாமா, தானாகவே அது நிரம்பி வழியும்படி தானாகவே அதை சொரியுமாம், பாலை சொரியுமாம். அப்படிப்பட்ட வளமிக்க பெரிய பசுக்களை கொண்டவர் நந்தகோபர். அதனால் அவருடைய செல்வத்தை பற்றி நாம் கேட்க வேண்டாம். 17வது பாசுரத்திலேயே பார்த்தோம், அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் அப்படின்னு, எம்பெருமான் நந்தகோபாலா அப்படின்னு அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வஸ்திரதானம், அன்னதானம், நீர்தானம்னு அதிலெல்லாம் வெறும் இல்லைன்னு சொல்ல மாட்டாராம். அப்படிப்பட்ட நந்தகோபாலன் அந்த போராட்டத்துக்கு கண்ணனையே வைத்து கொண்டிருக்கிறார். ஸோ கண்ணனும் ஒரு செல்வமாகத்தான் சொல்லப்படுகிறது. அந்த நந்தகோபாலனின் மகனே எழுந்திரு என்று கண்ணனை எழுப்புகிறாள். எவ்வாறு உன்னால் போரிட முடியாமல் உன்னுடைய வாசலில் வந்து உன் திருவடிகளை வணங்கி கொண்டு இருக்கிறார்களோ, யாருன்னா இந்த எதிரிகள், அதுபோல நாங்களும் உன் புகழ் பாடி வாசலில் வந்து நிற்கிறோம் என்று ஆண்டாள் தன் தோழிகளோடு கண்ணனை எழுப்புகிறாள். நீ உலகில் அவதாரத்தை எடுத்தாய், பக்தர்களின் எதிரிகளை அழித்தாய் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. பசுக்களின் வள்ளல் தன்மை பிரதியுபகாரம் பார்க்காமல் பாலை தருகிறது. அதுபோல பகவானும் அருள் தருவதில் எந்த பிரதிபலனும் அவன் பார்க்கிறதில்லை. அப்படிப்பட்ட இந்த கண்ணனே நீ எழுந்திரு, எங்களுக்கு அருள் செய் என்றெல்லாம் தோழி இந்த பாசுரத்தில் காண்டாளானவள் தோழிகளோடு பாடுகிறாள் என்பதை பார்க்கிறோம். பசுக்களின் வள்ளல்தன்மை எப்படி பிரதிபகாரம் பார்க்காமல் தருகிறதோ, அதுபோலத்தான் ஆச்சாரியர்களும் மந்திர உபதேசங்களையும் வேத அர்த்தங்களையும் ஆழ்வார்கள் அருளிச் செயல்களுக்கு அர்த்த விசேஷங்களையும் வாரி வழங்குகிறார்கள் சிஷ்யர்களுக்கு. அப்படி 4000 திவ்ய பிரபந்தங்களுக்கும் வியாக்கியானம் அர்த்தம் விசேஷம் அருளிய வியாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான் பிள்ளை வைபவத்தை நாம் என்று பார்க்கலாம். பெரியவாச்சான் பிள்ளை கிபி 1167 சர்வஜித் வருஷம் ஆவணி மாதம் கிருஷ்ணாஷ்டமி ரோகிணி நட்சத்திரத்தில் திருவெள்ளியங்குடி அருகிலுள்ள சங்கநல்லூரில் அவதரித்தார். அவர் திருநாமமும் ஸ்ரீகிருஷ்ணர் தான். இவருடைய தந்தையார் யாமனாச்சாரியார், தாயார் ஸ்ரீரங்க நாச்சியார் அம்மாள் ஆவார். பெரிய திருமொழி 7:10 திருக்கண்ணமங்கை பாசுரத்தில் கண்ண நின் தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே என்று பாடியபடி திருமங்கையாழ்வார் நம்பிள்ளையாகவும் கண்ணன் பெரியவாச்சான் பிள்ளையாகவும் அவரவர்கள் திருநட்சத்திரங்களில் அவதரித்தாக பெரியோர்கள் நிர்வாகம். 4000 அருளிச் செயல்கள், ஸ்ரீராமாயண ஸ்லோகங்கள்,
சோத்திரங்கள், கத்தியங்கள் முதலியவர்களுக்கு வியாக்கியானங்களை இயற்றினார். அருளிச்செயல் வியாக்கியானங்களை கேட்டு மகிழ்ந்த ரங்கநாதர் இவருக்கு அபயப்பிரத ராஜா என்று சிறப்பு பெயர் சூட்டினார். பாசுரப்படி ராமாயணம் இவர் இயற்றிய நூல்களில் பிரசித்தி பெற்றது. அதாவது 4000 திவ்ய பிரபந்தங்களில் இருந்த வார்த்தைகளிலே எல்லாவற்றையும் எடுத்து அதை கோர்வையாக அவர் ஒரு பிரபந்தம் பண்ணினார். அதற்கு தான் பாசுரப்படி ராமாயணம். அதை வாசித்தாலே ராமாயணம் வாசித்த பலன் கிடைக்கும் என்பார்கள். அது ஃபுல் ராமாயணமும் அதில் வந்துடும். அதனால் இவருக்கு ராமாயண பெருக்கர் என்றும் பெயர் உண்டு. இவர் அருளி செய்த ரகசியத்திரய சங்கிரகம் என்ற நூல் மிகவும் அற்புதமானது. வாதிகேசரிஜியர் அருளி செய்த தத்துவ நிரூபணம் என்ற நூலின் தொடக்கத்தில் அபயப்பிரத நாமானம் அஸ்மத் குரும் அகம்பஜே யத் கடாக்ஷாத் அயம் ஜந்துகு அபுனர் ஜன்மதாம் கதக என்று அருளி செய்தார். இவருடைய அருளால் வரதன் என்ற சீடர் ஒருவர் அறியாத நிலையிலிருந்து உயர்வு பெற்று முச்சல கிச்சலயம் என்ற நூலை முதலில் எழுதி 12000 படி வியாக்கியானத்தை அருளி செய்து வாதிகேசரி ஜீயரானார். அதாவது வரதன் ஒரு சீடர் இருந்தார். அவர் என்ன மடப்பள்ளியில் தளிகை பண்ணி இவருடைய மடப்பள்ளியில் தளிகை பண்ணிட்டு இருந்தார். இவர் இல்லாத பெரியவாச்சான் பிள்ளை இல்லாத சமயத்தில் 2 வைஷ்ணவர்கள் அவர்கள் பேசிக்கொண்டு ஏதோ வியாக்கியானங்கள்லாம் பேசிக்கொண்டு இருந்தாராம். அதையெல்லாம் கேட்டுவிட்டு அந்த மடப்பள்ளியிலேருந்து வரதன் வந்து கேட்குறாராம், நீங்கள் என்ன பேசிட்டு இருந்தீங்க, என்ன விஷயங்கள்லாம் சொன்னீங்க அப்படின்ட்டுக்கு. அதுக்கு இவனுக்கு என்ன தெரியுது, இவன் தான் அறிவில்லாதவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர்கள் என்ன சொல்லலாம், முச்சலக்கிச்சலயம் என்று நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கா. நாங்கள் அதை பற்றி தான் பேசுகிறோம் அப்படின்னா அவர் உடனே அப்படியா இதை பற்றி சொல்லிக்கிங்களான்னு சொல்லிட்டு அது ரொம்ப பெருமையாக நினச்சிட்டு பெரியவாச்சான் பிள்ளை வந்த உடனே அவர்கிட்ட போய் சொல்கிறாராம், இந்த மாதிரி முச்சலக்கிச்சலயம்னா பேசிட்டாலாம் வைணவர்கள்லாம் சொன்னார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போயிட்டான். பாவம் ஒன்றும் தெரியாத அந்த அப்படி அந்த வைஷ்ணவர்கள் இப்படி பேசினாரே எப்படி அப்படின்னு நினைத்துட்டு உடனே பெரியவாச்சான் பிள்ளை அவரை தன்னுடைய சீடராக ஆக்கி கொண்டு அவருக்கு இந்த பஞ்ச சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி அவருக்கு எல்லாத்தையும் அருளி செய்தாராம். எல்லா விஷயங்களையும் சொல்லி எப்படி அந்த வாழ்வார்கள் அருளி செயல்களுடைய வியாக்கியானங்களும் சொல்லி உபதேசங்கள்லாம் மந்திரோபதேசங்கள்லாம் பண்ணினாராம். அப்புறம் அவர் பெரிய சீடரானார். அவர்தான் முச்சலக்கிச்சலயம் என்ற நூலை எழுதினார். அவர்தான் வாதிகேசரி ஜீயரானார். அதுதான் சொல்லப்படுகிறது. இந்த பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி என்று பெயர் பெற்றார். இவருடைய 24,000 படி வியாக்கியானத்தின் பெருமையை உலகோர் அறிய வேண்டும் என்பதற்காகவே நம்பிள்ளை தன்னுடைய செப்பு நெறியாகிய 36,000 படி வியாக்கியானத்தை தற்போதைக்கு வெளியிடக்கூடாது என்று நிறுத்தி வைத்திருந்தாராம். அதை மணவாள மாமுனிகள் தன்னுடைய உபதேச ரத்னமாலையில் கூட 3 ஸ்லோகங்களால் சொல்லுகிறார். அவருடைய பெருமையை சொல்லுகிறார். இவருடைய சிஷ்ய பரம்பரை வடக்கு திருவீதி பிள்ளையும் பெரியவாச்சான் பிள்ளையும் சமகாலத்தவர்கள். 2 பேரும் ஒரே சமகாலத்தில் வாழ்ந்து வந்தார்கள். இருவரும் நம்பிள்ளையின் சிஷ்யர்களாக இருந்தார்கள். இருவருக்குமே கிருஷ்ணர் என்ற திருநாமமா. அகோபலி மடத்தை ஸ்தாபித்த ஆதிவன் சடகோபஜீயர் பெரியவாச்சான் பிள்ளையின் சிஷ்யராக இருந்த திருநாராயணபுரம் கிடாம்பி ஆத்ரேய ஸ்ரீ ரங்காச்சாரியாரின் புத்திரரான கருடாச்சாரியாரிடம் சமாசனம் பெற்றவராம். அகோபலி மடத்தை ஸ்தாபித்த முதல்ல வந்து ஆதிவன் சடகோபஜீயன்கிறவர். அவர் மைசூரில் இருந்தார். நரசிம்மரே பிரத்யட்சமாக அவருக்கு தோணி அவருடைய விக்கிரகத்தை கொடுத்து இந்த மடத்தை பார்த்துக்க சொன்னதாக சொல்லப்படுகிறது. அதன் பிரகாரம் அவர் அகோபலி மடத்தை ஸ்தாபித்து அகோபலி மடத்தில் இன்றளவும் அந்த நரசிம்மருடைய விக்கிரகம் வைத்து ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய சிஷ்யராக இருந்த மற்றொரு சிஷ்யரிடம் இவர் சமாசனம் பெற்றதாக சொல்லப்படுகிறது. அந்த காலம் 1379 1458 வரை. இந்த பெரியவாச்சான் பிள்ளைக்கு நாயனார் ஆச்சான் பிள்ளை என்ற ஒரு திருக்குமாரர் உண்டு. அவரும் பல ரகசிய நூல்களை ஏற்றியுள்ளார். இன்றளவும் காலட்சேபமோ உபன்யாசமோ அர்த்த விஷயங்களோ சொல்கிறது இந்த பெரியவாச்சான் பிள்ளையோட வியாக்கியானத்தை வச்சுதான் சொல்லுவார். இவர் மட்டும்தான் 4000க்கும் வியாக்கியானம் எழுதியிருப்பதாகவும் அவருடைய குரு பரம்பரை நூலில் சொல்லப்படுகிறது. இவர் 95 திருநட்சத்திரங்கள் எழுந்தருளியதாக பெரிய திருமுடியில் முடியடைவில் அப்படிங்கிற நூலில் சொல்லப்படுகிறது. கிபி 1262 துந்துபி வருடம் இவர் திருநாடு அலங்கரித்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நமஸ்காரம்.